தமிழ்நாட்டிலையும் அது போன்ற வரலாறுகள் எல்லாம் பேசப்பட்ட காலத்தில் அதை அப்படியே மாற்றி, ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லுறேன், அப்படியே மாற்றி அதை திராவிடம் என்கின்ற மேல் பூச்சி பூசுகின்ற ஒரு கொடூரமான ஒரு வழக்கம், கொடூரமான ஒரு ஏமாற்று நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. பழைய பாடல், ரொம்ப புகழ்பெற்ற பாடல், அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது தெரியாமல் இருக்க மாட்டோம். அச்சம் என்பது மடமையடா, அதுக்கு அடுத்த தொடர் அஞ்சாமை திராவிட உடமையடா. இது யார் எழுதினது? கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு. கவியரசர் கண்ணதாசன் எழுதினதுன்னா அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடைமை. தலைப்பு போட்டாருங்களா, திராவிடத்தினுடைய உடைமைதான் இதெல்லாம். அதில் அடுத்தடுத்து வருகின்ற வரிகளில் பார்த்தீங்கன்னா சேரன் வருவான், பாண்டியன் வருவான், எல்லாரும் வருவான். சேரன் வருவான், கனக விசையர்தம் முடித்தலை நிறுத்து கல்லினை கொணர்ந்தான் சேர மகன். அவன் யார்? திராவிடன் அப்படின்னு வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா எடுத்தவனே போட்டான் இல்லையா, அஞ்சாமை திராவிட உடைமையடா. பாண்டியனை வருகின்றது. இந்த எவ்வளவு மலினமாக மக்களை ஏமாற்றுகிற ஒரு முயற்சி. வரலாறு வந்துவிட்டது, எழுந்து விட்டது, பேசப்படுகிறது என்றெல்லாம் நினைத்திருந்த பாவாணர், பெருஞ்சத்தினார், சி இலக்கோனார், அவர் மரமிலடிகளார் போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு எழுதியிருக்கிறார்கள், எவ்வளவு சொல்லி இருக்கின்றார்கள். அவ்வளவுதெல்லாம் சொல்லி கிள்ளி வருகின்ற நேரத்தில் அவன் எளிதில் இடையில புகுந்து திரைப்படம் என்ற அந்த மலினமான ஒரு ஊடகத்தினால எல்லாரையும் கவுத்து போட்டான் இல்லையா. இவர்கள் எல்லாம் திராவிட வழி வந்தவர்கள், திராவிடத்தின் கூறுகள் என்று நாம் பேச வேண்டும். அடிக்கடி இதே மாதிரி பேச வேண்டும். நோக்கவரை சொன்னவர் கூட சொன்னார், நாங்கள் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு தான் மன்னர் மன்னனை நேர்காணல் எடுத்து பேட்டி எடுத்து போட்டு நானும் கேட்டேன். இப்போது அண்மை காலமாக இது போன்ற நேர்காணல்கள்லாம் இதுமாரி ஊடகங்களில் வருகின்றதை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பரவலாக பலரும் பார்க்கின்றார்கள், பரவலாக கேட்கின்றார்கள், பரவலாக அவர்கள் உணர்வு பெறுகின்றார்கள் என்பதில் ஐயமில்லை.